அண்ணா 5 மினி கோல்டு. ஹலோ சித்தப்பா, வந்துட்டேன்டா. இங்கே கூப்பிடுவாண்ணா? சரி சரி, இந்த கூப்பிட்டான்டா. ഹലോ പറയട്ടാ, എവിടെയുണ്ട്? ആ ആ ആ அண்ணா, நீதான் அனூபா? ஆமாம். உங்கள் பேர் என்ன? பாண்டி. பாண்டியா? ஏக்குடா சிரிக்கிற? இல்லை இல்லை, சும்மா. இங்கே தான் இருக்கானா? டேய் சித்தப்பா. டேய் மகனே, வாடா. எப்படா இருக்க? நல்லா இருக்கேன்டா சித்தப்பா. சரி சரி, நீ வேலையை பாரு. ஒரு 10 நிமிஷம் கஸ்டமர் அனுப்பிட்டு சரிடா பேசுவோம், சரியா? சரி சரி. ஆ சரி. அப்புறம் மவனே, ஊர்லலாம் எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காங்கடா எல்லாரும். இன்னும் ஊர் அப்படியே தான் இருக்கா? அப்படியே தான் இருக்கு. ஆனால் மோசம், முன்னாடி மாதிரிலாம் இல்லை, மோசம். அதுவும் நம்ம ஏரியாவில் ரொம்ப ரொம்ப மோசம். ஏன்டா அப்படி சொல்கிற? ஆமாம் சித்தப்பா, முன்னாடியாவது பரவாயில்ல. இப்போ சின்ன பசங்களெல்லாம் டோப் போட்டு சுற்றிட்டு இருக்காங்க. பாதி பேர் கெட்டு போயிட்டாங்க. மனும் குடிக்காரன், அப்பனும் குடிக்காரன். இருக்கிற கொஞ்சம் நஞ்சு பேர் நல்லா இருக்காங்க. அவங்கள எப்போ சீரியல் போகிறாங்கன்னு தெரில. எப்பா ஏன்டா, என்னடா ஆச்சு? பஸ்ஸில் வந்து இல்லைடா, குறுக்கு ஒரே வழி, கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும். அதான் கொஞ்சம் கிறுகிறுப்பாக இருக்குது. டேய், என்னடா யோசிச்சுட்டு இருக்க? உள்ளவா. கேரளா எப்படி இருக்கு? ஆமாண்டா ஸ்டப்பு, சொல்லணுன்னு இருந்தேன். நம்ம ஊரில் ரோடு அப்படி இருக்குது, இங்கே வேறு லெவலாக இருக்குது. வர வழியில் சுற்றி பார்த்துக்கிட்டே வர, எங்கே பார்த்தாலும் பச்சை பசேன்னு இருக்குது. நம்ம ஊரில் இருக்குது, ஆனால் ஈஸியாக அழிச்சு போடுறாங்க. இங்கே பார்டர் தாண்டோன்னா வேறு நாட்டுக்கே வந்த மாதிரி இருக்குடா. ஆமாண்டா மவனே, ஊர் மட்டும் இல்லை, மக்களும் ரொம்ப நல்லவங்க தான். சலூன் கடை சாஜி, அவரோட கடையில் தான் இருந்தேன். ஒரு க்ளீனிங் ஒர்க் தான் பண்ணிகிட்டு இருந்தேன். கொஞ்சம் கொஞ்சமாக முடிவெட்டி 4 வருஷத்தில் பழகிட்டேன். அவரும் ஃபேமிலியோட அப்படியே வெளிநாடு போயிட்டார். அங்கேயும் ஒரு சலூன் கடை ஓப்பன் பண்ணி, இங்கே உள்ள சலூன் கடையும் அவர் வீட்டையும் எங்களையே பார்த்துக்க சொல்லிட்டாரு. அவர் சொந்தக்கார பையனையும் என்னையுமா சேர்த்து. ஓனர் சாஜியும் நல்ல மனுஷன்டா. ஏன்னா எந்த ஜாதி, எந்த மதம், எங்கேருந்து வாரன்னு கூட பார்க்காம அப்படி நல்லா பார்த்துட்டாரு. அதே மாதிரி இந்த கவர்மெண்ட்டும் சூப்பர் கவர்மெண்ட்ரா. இதை நான் ஏற்றுக்கவே மாட்டேன். ஏன்டா அப்படி சொல்கிற? தமிழ்நாட்டில் கரண்ட் பில்லு 300, கேரளாவில் 1000 வரை போகுது. தமிழ்நாட்டில் பெட்ரோல் விலை 104, கேரளாவில் 110.
வாட்டர் ஃப்ரீ, கேர்ள்ஸ் பஸ் ஃப்ரீ, அது மாதிரி நிறைய தமிழ்நாட்டில் உண்டு. ஆனால் இங்கே ஒன்றுமே இல்லை. நீ என்னடா இப்படி சொல்கிற? சரி ஓவரா பேசாத, போய் சரக்கு எடுத்துட்டு வா, அடிப்போம். எனக்கு ஒரு டவுட்டு. சித்தப்பான்னு கூப்பிட்றீங்க, 2 பேரை பார்க்க ஒரே ஏஜ் மாதிரி தெரியுது, அது எப்படி? அதுவா, ஒரே ஏஜ் தான், ஆனால் சொந்தக்காரங்க. ஸ்கூல் படிக்கிறவரை நல்ல ஃப்ரெண்ட்ஸ் தான். ஆரம்பிச்சிட்டியா நீ? என்னை யாராச்சும் ஏதாச்சும் சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கேன், யார் என்னன்னு பார்க்க மாட்டான், அடிச்சிடுவான். அவ்வளோ க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு. அப்புறம் ஸ்கூலுக்கு அப்புறம் அவன் ஒரு ட்ராக்கில் போயிட்டான், நான் இப்படி வந்துட்டேன். டேய் பேச்சை விடு. இப்போ எனக்கு ஒரு ஆட்டத்தை போடணும். போட்டா போச்சு. டேய் மௌனே, அப்புறம் டோண்டா வாங்கண்ணே. எப்படி இருக்கு? நல்லா இருக்கேன். என்ன கட்டிங்? லைட்டாக ட்ரிம் பண்ணி விடு. தம்பி யாரு? தம்பி சொந்தக்கார பையன். தம்பி, கேரளாவில் எப்படி இருக்கு, பிடிச்சிருக்கா? நல்லா தானே இருக்கு. தம்பி, நீ இங்கே செட்டில் ஆகிடு. எனக்கு வந்து தமிழ்நாட்டுக்காரங்க ரொம்ப பிடிக்கும். அது மட்டும் இல்லை, எனக்கு மட்டும் இல்லை, இங்கே உள்ளவருக்கும் தமிழ்நாட்டுக்காரனா ரொம்ப பிடிக்கும்.
ஓகேவா? ഓക്കെ. അയച്ചിട്ടുണ്ട്. ஓகேண்ணா. ശരി തമ്പി പോട്ടോ. ஓகேண்ணா. ജിത്തു മുടി വെട്ടാൻ പോകാമോ? കഴിച്ചിട്ട് പോകണ്ട, എരി കഴി. ഡാ, നിനക്ക് സെമസ്റ്റർ എക്സാം എന്നാ സ്റ്റാർട്ടാകുന്നത്? 27-ാം തീയതി സ്റ്റാർട്ടാവും. ഡാ, ഈ മാത്യു ഇന്ന ക്ലാസ് അല്ലേ? ഓ ഡാ ജിത്തു, ഈ മാത്യു ഇപ്പോൾ വളരെ ഓവറായിട്ടാണ് കാണിക്കുന്നത്. ഇപ്രാവശ്യം നമ്മൾ ആരാണ് അവന്മാരെ കാണിച്ചു കൊടുക്കണം. ആ ജെയിംസ് ഗാങ് ഇപ്പോൾ വേറെ പ്രശ്നം നിങ്ങൾ ഉണ്ടാക്കുന്നുണ്ടോ? അവന്മാര് അത്ര പ്രശ്നമൊന്നുമില്ല. അവന്മാരിന് കഴിഞ്ഞ വർഷം കൊടുത്ത അടി അങ്ങനെയല്ലേ? നമ്മളെ കണ്ടാവുന്നൊരു പേടിയാണ്. ആ ജെയിംസ് ഗാങ്ങിന് കൊടുത്ത പോലെ 2 അടി അവന്മാർ കൊടുത്തു കഴിഞ്ഞാൽ അവന്മാരൊതുക്കോളും. எந்திரா, என்னை வெட்ட முடியாதுடா உனக்கு. என்ன முருகண்ணா, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். அப்புறம் என்ன கட்டிங்? என்னண்ணா மறந்து போயா? மில்லட் மில்லட். முருகாண்ண தாரா? சொந்தக்காரன், ஊர்ல இருந்து வந்திருக்கான். പേരെന്താ? பாண்டி. പാണ്ടിയാ? ആൾറെഡി ഒരു പാണ്ടി ഇരിക്കുന്നു. അത് തികയാതെ ഇപ്പൊ പുതിയൊരു പാണ്ടി. കൊള്ളാം. ഒരു പാണ്ടിയൊന്നും മലയാളിയെ പറ്റിച്ച് വീടും കടയും മൊത്തം അടിച്ചു മാറ്റി. ഇപ്പോൾ പുതിയൊരു പാണ്ടി എന്നത് നാട് മൊത്തം വാങ്ങാനാണ്. അങ്ങനെയാണ് തോന്നുന്നത്. ஓகேவா? ആ ഓക്കെ. ആ ശരി എന്നാ. சரி. ഹേ പാണ്ടി, ബായ്. அவனை அப்படிதான்டா, கண்டுக்காத, ஃப்ரீயா விடு. മൊബൈലെ കാണില്ല. എൻ്റെ മൊബൈല് കാണില്ല. നിന്റെ ആയിട്ട് ഇരിക്കണം. നോക്ക്, നിന്റെ ആയിട്ട് നോക്ക്. ഇല്ലടാ, എൻ്റെ ഇല്ല. കൃഷ്ണ വിളിച്ചോക്കടാ. ഓ,
ഫോൺ സ്വിച്ച് ഓഫ്. സലൂൺ കടയിൽ വല്ലതും കാണും. ആ പാണ്ടി എടുത്ത് കാണുമോ? അവിടാ കയറി പോയി നോക്കാം വാ. வாத்தியார் பண்ணிக்கே லவ் லெட்டர் கொடுத்தியா? മുരുക ഇവിടെ മൊബൈൽ ഫോൺ എന്തെങ്കിലും കിട്ടിയോ? റോണിയുടെ ഫോൺ മിസ്സായിപ്പോയി. மொபைல் ஃபோனா இருந்தால் இங்கே எங்கேயாச்சும் தான் இருக்கும், தேடி பார்க்கலாம். നോക്ക്. കിട്ടിയോ? ഇല്ല. മൊബൈൽ ഫോൺ എവിടെ പോയി? நீங்கள் வெளியே எங்கேயாச்சும் மிஸ் பண்ணியிருப்பீங்களா என்னமோ? നമ്മൾ വേറെ എവിടെയും പോയില്ല. കടയിൽ വരുന്നവരെ മൊബൈൽ ഉണ്ടായിരുന്നു. ഇവിടെ നിങ്ങളെ ഫോണൊന്നുമില്ല. ഡേയ് നിങ്ങൾ ആരെങ്കിലും എടുത്തിരിക്കുമെന്നാണ് എൻ്റെ ഡൗട്ട്. 5 வருஷமாக கடை நடத்திட்டுருக்கேன். ரெகுலர் கஸ்டமர் நீங்கள். இது வரைக்கும் இப்படி நடந்திருக்கா? അതുകൊണ്ടാണ് ഈ പാണ്ടിയുടെ മേലെ ഡൗട്ടായിരിക്കുന്നത്. தம்பி, அப்படி வாய்க்கு வந்ததெல்லாம் பேசக்கூடாது. வேணுன்னா செக் பண்ணிக்கோங்க. ചെക്ക് ചെയ്യടാ. என்னடா நடக்குது? என்னடா ഫോണില്ല. அதான் செக் பண்ணியாச்சுல்ல, கிளம்புங்க எல்லாரும். அவ்வளோதான் மரியாதை, கிளம்புங்க. ഡാ എൻ്റെ മൊബൈൽ ലൊക്കേഷൻ നോക്കടാ. ഫോണാണോ ആണാലും തന്നെ നോക്കാൻ പറ്റും. ലാസ്റ്റ് ലൊക്കേഷൻ എവിടെ കാണിക്കുന്നത്? നോക്ക്. ലാസ്റ്റ് ലൊക്കേഷൻ വീട്ടിൽ. വീട്ടിലാ? ഫോൺ ഇവിടെ ഇരിക്ക്. ஃபோனா? இங்கேத்தா. ஆன்ல இருக்கான்னு பாரு. டேய் இதுக்குள்ளே போட்டு வச்சுட்டு போயிருக்காங்கடா. அவங்க போட்டு நம்மளை ஆமா, இங்கே தான் இருந்து. சரி கொடு, இந்த கொடு. இந்த அனுபு போய் சார்ஜ் போடு. ഡാ ഫോണാണോ? ഇവിടെ ലൊക്കേഷൻ ഇവിടെ നോക്ക്. സലൂണിലാണോ? സലൂണില്ല. അവന്മാരെ തന്നെ ഫോൺ എടുത്ത് വെച്ചിട്ട് ജാടയും കാണിക്കുന്നു. അവന്മാരെ വെറുതെ ഇടാൻ പറ്റില്ലല്ലോ. വാ വാ പോവാം വാ. மேலே கை வச்சுட்டு இருக்காங்க. நீயும் என்னமோ அத்தனை வருஷம் கடை வச்சிருக்கேன்ற அவங்க பாட்டுக்கு வராங்க போகிறாங்க, மேலே கை வைக்கிறாங்க. அந்த அளவுக்கு அவங்க நம்பிக்கை இல்லாமல் இருக்காங்க. டேய், எதுக்குடா சின்ன பையனை அடிக்கிறீங்க? ஆன் பண்ணி உங்ககிட்ட கொடுக்க தானடா ஆன் பண்ணா. ஆன் ചെയ്ത് വെച്ചോ കള്ള. என்னடா கள்ள? நீங்கள் வச்சுட்டு போனதுக்கு அவன் என்னடா பண்ணுவான்? நான் മൈരിയാണ്. നീ ഒന്ന് ഓവറാ കാണിക്കാതെ. നീയൊക്കെ പണി என்னடா പോടാ. എന്താ പ്രശ്നം? നിർത്തടാ. ചേട്ടാമാർ കള്ളന്മാരാണ്. നമ്മൾ ഫോൺ എടുത്ത് വെച്ച് കള്ളം പറയണത്. அண்ணா, இவனும் ஃபோனை வச்சுட்டு போயிட்டு சின்ன பையனை அடிச்சிட்டு இருக்காங்கண்ணா. ചേട്ടാ അവന്മാർ കള്ളം പറയും ചേട്ടാ. ശരി നിർത്തടാ. നീയൊക്കെ ഇവിടെ ഫോൺ മറന്നു വെച്ചിട്ട് പോയിട്ട് ഇപ്പോൾ ഇവന്മാരെ കുറ്റം പറയുന്ന. ഇപ്പം നിൻ്റെയൊക്കെ ഫോൺ കിട്ടിയാ? പോ സ്ഥലം വിട് പോ. അങ്ങനെ നിർത്തിയിടൊന്നും പോകാൻ പറ്റില്ല. ഡേയ്, ഇത് ജോലിയാണ്, സ്ഥലമാണ്. ഇവിടെ കിടന്നതിന് ഷോ ഇറക്കി ഞാൻ പോലീസിനെ പിടിച്ചേൽപ്പിക്കും. നിർത്തിക്കോ. ഓ വാ ചേട്ടാ പോ. நீ எதுக்குடா தேவையில்லாமல் கையை வைக்கிற? ஓ மேலே கை வைக்கிறாங்க. அவனுங்க அப்படிதான்டா. நீ எதுக்கு வைக்கிற கையை? இப்போ என்ன அவன் பெரிய இவனா வந்து சீவி போடுவானா? தம்பி, இது ஒன்றும் ஊர் கிடையாது. இந்த ஊரை பற்றி பேசாதடா. ചേട്ടാ ഫ്രീ ആവിട്. അവന്മാരെ നോക്കിയോളാം നമുക്ക്. ഡാ നമ്മുടെ പയ്യന്മാരെ കൂട്ടി അമ്മാരെ അടിച്ചാലോ? എന്തിന്? എനിക്ക് കിട്ടിയ അടി നാട്ടുകാർ മൊത്തം അറിയാം. എനിക്ക് കിട്ടിയ അടി എനിക്ക് തിരിച്ചു കൊടുക്കാൻ അറിയാം. അത് ഞാൻ കൊടുത്തിരിക്കുകയും ചെയ്യും.
டேய் தண்ணி எடுத்துட்டு வாடா. வாங்கடா குடிப்போம். வெறுப்பேத்தாதரா. எனக்கு வேண்டாண்ணா. நீ 7.5 கொடுக்குற அந்த 3 பேரை தான் நீ பார்க்குற. அதையும் தாண்டி உண்மையான கஸ்டமர்ஸ் என்கிட்ட இருக்காங்க. எனக்கு அவங்க தான் முக்கியம். எனக்கும் கோவம் வரும், என்ன பொறுத்து போகிறேன், அவ்வளோதான். அனூபு, பக்கத்தில் ஏதாவது ஆஸ்பத்திரி இருக்காடா? இருக்கண்ணே. எதுக்கு? இல்லை, குறுக்குறை வலியாக இருக்குது. இப்போ போகணுமா ராவிலே போகணுமா? இல்லை காலைல போனால் போதும், நான் எழுப்பி விட்டுரு. ஓகே சரிண்ணா. ஏய்க்குடா இந்த வழியாக கூப்பிட்டு வர? இதான் ஆஸ்பத்திரிக்கு போகிற ஷார்ட் ரூட்டு. சரி. ஆமாம், அன்னைக்கு அவங்க ஏதோ சொன்னாங்கண்ணே. அது நம்ம அம்மா பற்றி பேசுகிற ஒரு கெட்ட வார்த்தை. இந்த ஊரில் எல்லாருமே அப்படி தான் போல். இப்போ நம்ம எப்படி, நான் ஒரு மலையாளி, நம்ம எப்படி பழகிருக்கோம், நல்ல க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக பழகிருக்கோம். ஆமாம். இப்போ அதில் அன்னைக்கு வந்து கடலில் பிரச்சனை உண்டாக்கியது தண்ணி ரீசன். இப்போது தமிழ்நாட்டிலேயும் நல்லவங்க இருக்காங்க, கெட்டவங்க இருக்காங்க. கேரளாவிலேயும் இருக்காங்க, நல்லவங்க இருக்காங்க, கெட்டவங்க இருக்காங்க. அது ஒரு கேரக்டர் பேஸு. பரவாயில்லடா, இந்த சின்ன வயசுலேயே உனக்கு இவ்வளோ புரிதல் இருக்கேடா. டேய் அனூபு, டேய் ஏய் நில்றா. டேய் அவனை விடுங்கடா, அவன் மேலே கை வைக்காத, சின்ன பையன்டா. போட மாதிரி அவன் மேலே போடுறோம். டேய் அனூபு, நீ போ ஏய், நான் நின்றாடா. பார்த்துக்கிறேன், நீ போ. അടങ്ങടാ. എൻ്റെ ഏരിയയിൽ എന്നിട്ട് എൻ്റെ അത് കൈ വയ്ക്കുന്നോടാ. அர்றா. போடா. ചവിട്ടടാ. ആരാ എത്ര നീ കൈ വെച്ചേ? മയിര് காலில் விழுறா. பாண்டி பாண்டி പാണ്ടിയ പാണ്ടിയ பாண்டி 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 ஓலி ஓலி ஓலி. அது நம்ம அம்மா பற்றி பேசுகிற ஒரு கெட்ட வார்த்தை. சின்ன பையனை பார்த்தா சின்ன பையனை பார்த்தா
டேய் என்னடா தமிழ? ஆ டேய் என்னடா பாண்டி? ஆ இந்த உலகத்தில் மலையாளி தமிழன் ஜாதி மதம் லொட்டு லொசுக்கு மயிர் மட்டும் ஒரு இல்லடா. தா. இந்த உலகத்தில் என்ன எவ்வளோ விஷயம் இருக்கு. அதை விட்டுட்டு ஒரு விஷயத்தை ஒருத்தனை போட்டு நொட்டி 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 நொட்டினா ஆ டேய் தம்பி, எல்லா மலையிலையும் நல்லவனும் இல்லை, எல்லா தமிழனும் கெட்டவனும் இல்லை. அது நீ பார்க்குற பார்வையில் தான்டா இருக்கு. பாண்டி, நீங்கள் எதுவும் பார்க்கல, வெளில எதுவும் தெரியக்கூடாது. அதை மீறி ஏதாவது தெரிஞ்சு ஒருத்தன் உயிரோட இருக்க மாட்டீங்க. வாங்கடா. ஏய் பேர்ல போய் ஏய் நான் போய் கூப்பிட்டா நீ போய் கழுவுடா. நே பாண்டியை போட்டாச்சுண்ணே. செத்துட்டான். நான் சொன்னதை செஞ்சுட்டேனே, நீ கொடுத்த வாக்கை மறந்துடாத. பிளான் மிஸ் ஆகாதண்ணே. பிளான் எதுவும் மிஸ் ஆகிடக்கூடாது. பிளான் அவருக்குல உங்கள் அண்ணனை பாண்டி போட்டேன், அதுக்கு பழிவாங்க நீ அவனை கூலி பொடியை கூட்டு வந்து போட்ட. தான் போலீஸ் கேட்டால் சொல்லணும். அதை தவிர ஏதாவது மாறிச்சு உங்கள் அப்பன் ஊரில் தான் இருக்கான், உயிரோடு இருக்க மாட்டேன்.
செயினை கழட்டு. பிளான் ஞாபகம் இருக்குல்ல, தப்பாயிடக்கூடாது. ம். பாண்டி, அவன் உயிரோட மதிப்பு ரொம்ப அதிகம். அவன் சொன்னது கரெக்டு தான். இந்த உலகத்தில் தமிழன், மலையாளி, ஜாதி, மதம் அதெல்லாம் ஒன்றுமே இல்லை. ஏன்னா அதுக்கு மேலெல்லாம் ஒன்று இருக்கு, பணம். அந்த பணத்துக்காக மனுஷன் என்ன வேணா பண்ணுவான். ஒருத்தன் காலையும் விழுவான், அதே பணத்துக்காக உயிரையும் எடுப்பான். அது கூட இப்போ இந்த அண்ணனா இருந்தாலும் பார்க்க மாட்டான். என்ன மன்னிச்சிருனே.